நம்ம ஊரை சுற்றிற வலது பக்கத்தில் தென்பண்ணையாரும் இடது பக்கத்தில் கெடிலாமாரும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி 2 ஆறு ஓடுற இந்த மண்ணில் 80 அடியில் கிடச்ச தண்ணி 280 அடிக்கு கீழே போயிருக்கு. டிசம்பர் மாதம் மழை பெய்யறப்ப எல்லா ஆற்றுலையுமே வெள்ளமாக ஓடும். பிரிட்ஜு மேலே வரைக்குமே ஏறி ஓடும். கேட்டெல்லாம் போடுவாங்க, போகாதீங்க ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு. வெறும் 1 மாதம் கழித்து ஜனவரியில் பார்த்தா ஏரி, குளம், ஆறு, கிணறு எல்லாத்துலேயுமே காஞ்சி போய் தண்ணியே இல்லாமல் இருக்கும். என்னதான் பிரச்சனை தெரிஞ்சு போகும்னு சொல்லிட்டு இந்த ஆற்றுல இறங்கி நான் போனேன். அப்போ நான் கண்டுபிடிச்ச விஷயம் இதுதான். ஒரு உடஞ்சி போன செக் டேம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி நம்மோட முன்னோர்கள் இந்த மண்ணில் தண்ணி பஞ்சமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்காக இதை கட்டியிருக்காங்க. இந்த டேம் உடஞ்சி குறைஞ்சது 50 வருஷம் ஆகுது. 50 வருஷமாக இந்த ஊரில் தண்ணியை உறிஞ்சி எடுக்கிறோமே தவிர்த்து திரும்ப தண்ணியை பூமிக்கு செலுத்தவே கிடையாது. நம்ம புதுசாக ஒரு டேம் கட்டினோம்னா 8 கோடி ரூபாய் வரைக்கும் ஆகும். ஆனால் இந்த உடஞ்சி போன டேமை சரி செய்யறதுக்கு சில லட்சங்கள் இருந்தாலே போதுமானது. இதை சரி செய்யறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ரூபாய் செலவுக்குமே நம்ம ஊருக்கு திருப்பி 100 ரூபாயாக கிடைக்கும். டிசம்பர் மாதம் வெள்ளமாக ஓடக்கூடிய அந்த தண்ணியை இந்த டேமை சரி செஞ்சு இந்த ஊரில் நான் நிற்க வைக்கிறேன். இந்த டேமை சுற்றிற பெர்குலேஷன் பிட்ஸ் உறிஞ்சி குழாய்களை 16 அடியில் கட்டி இந்த செக் டேமில் நிற்கிற தண்ணியை நம்ம ஊர் மண்ணுக்குள்ளே நான் போக வைக்கிறேன். அடுத்த 100 வருஷத்துக்கு நம்ம குழந்தைங்களுக்கு இந்த ஊரில் தண்ணி பஞ்சமே இருக்கக்கூடாது. பலாப்பழம் சின்னத்துக்கு வாக்களியுங்க.